ஏன்னா நம்ம வீட்ல கண்டிப்பா இந்த ஒரு 5 செடியை வளர்க்கணும் அப்படின்னா எந்தெந்த செடி வளர்க்கணும் விஷயம் வேற. இப்போ ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், முருங்கை மரம்ன்றது வேற. மரம்ன்றது பெருசு பெருசா வளரும். செடின்றது பசுமையானது. அது அதெல்லாம் பார்க்க வாசனையாகவும் இருக்கும். பட் நிறைய பேர் சில வீட்டில் கொஞ்சமாக வளர்ப்பாங்க, சில வீட்டில் அதிகமாக வளர்க்கும். அப்படின்னா நம்மளும் நல்ல ஒரு வைப்ரேஷன் 100% இல்லைம்மா 200% வைப்ரேஷன் வரும். செடி வளர்த்துட்டு வீட்டில் உட்காந்துட்டா பணம் வருமானு கேட்டால் வராது. இறங்கி கஷ்டப்படும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு புழல் காவாங்கரை சிக்னல்ல எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நிறைய பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. இப்போ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பா இந்த ஒரு 5 செடியை வளர்க்கணும் அப்படின்னா எந்தெந்த செடி வளர்க்கலாம்? அப்பா நிறைய பேர் என்ன பர்சனலாகவே கேட்பாங்க. சீரியஸாகவே பை நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் பை, மொட்டை மாடி வச்சுருக்கேன் பை, கார்டன் மாதிரி வச்சுருக்கேன் பை, எனக்கு எந்த செடி வைக்கணும்னு தெரியல. ஏன்னா ஒன்று பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுறாங்க, ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றுமேலாம் பண்ணிவிடுன்ற ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இல்லை வரும்போது கிளைண்டாகவும் கேட்பாங்க எனக்கு இந்த வீடு. ஆனால் பொதுவாக மரன்றது வேறு, செடின்றது வேறு. முதல்ல மக்கள் அது ஒன்று புரிஞ்சுக்கணும். மரன்றது விஷயம் வேறு. இப்போ ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், முருங்கை மரம்ன்றது வேறு. மரம்ன்றது பெருசு பெருசாக வளருது. செடின்றது பசுமையானது, அது வேறு. ஓகேங்களா? பூ பூக்குறது, பழங்கள், இது மாதிரிலாம் அது வேறு. ஸோ செடின்றதில் முக்கியமாக ஒரு வீட்டில் வளர்க்கலாமா, இடம் இருக்குது பாய், நல்லா ஃப்ரீயாக இருக்குது, வளர்க்கலாமேன்னு கேட்டால் முதல்ல வளர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா? உண்மையிலே சொல்கிறோம்மா, நீங்கள் எந்த செடி வளர்த்தாலும் சரி, மணி பிளான்ட் மாதிரி ஒரு செடியே கிடையாது. அவ்வளோ ஒரு வைப் அது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அது பார்க்கும்போது அதோட ஃபீல் என்னோட பாருங்க, நான் ஒரு இதுவாகவே வச்சுருப்பேன், ஜஸ்ட் என்னோட ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பேன். ஏன்னா அது என்னுடைய சின்னதாக இருந்தால் கூட நான் வைப்பேன். ஏன்னா அதோட ஒரு வைப்பே வேறு, அதோட வைப்பே வேறு. ஸோ மணி பிளான்ட்டு வைக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசியத்தன்மைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி வைக்கலாம். சூப்பர். ஏன் அப்படின்னா அது ஒரு செம்பருத்தி செடின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை குறிக்கும். முக்கியமாக சீரியஸாகவே ஒரு ஃபேமிலியை குறிக்கும். ஏன் அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஆண் மாதிரியும், ரெட்டை செம்பருத்தி பெண் மாதிரியும் காட்டும். தாய் வந்து ஒரு குழந்தைங்க சீரியஸாகவேம்மா, இதெல்லாம் சில்லி கிடையாது, நிஜமாக சொல்கிறேன். ரெட்டை செம்பருத்தி வந்து ஃபேமிலி மாதிரி அடுக்கடுக்காக வரும். இவ்வளோ பெருசுலாம் வரும் என் வீட்டில். நான் ஒரு ஃபோட்டோக்கே இவ்வளோ பெரிய பூ வைப்பேன் என் வீட்டில். அந்த அளவுக்குலாம் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ ரெட்டை செம்பருத்தி செடி வைக்கலாமான்னு கேட்டால் 100% வைக்கணும், வச்சே ஆகணும். அது வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, வச்சதுக்கப்புறம் அவங்களே டிஃப்ரெண்ட் பார்க்க சொல்லுங்கள். ரெட்டை செம்பருத்தின்னு நீங்கள் சொல்கிறது அடுக்கு செம்பருத்தி. அது வந்து எனக்கு தெரிஞ்சது அதுதான். ரெட்டை செம்பருத்தின்றது அடுக்கு செம்பருத்தி ரெண்டுமே ஒன்று தான், பட் பேர் தான் வேறு. ஸோ அது ரெண்டாவது வளர்க்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மல்லிலே பார்த்திங்கன்னா இந்த கொடிச்செடி மாதிரி மல்லி வரும் பார்த்திங்களா, என்ன சொல்லுவாங்க அதை, செடி முல்லைச்செடி, முல்லைச்செடின்னு சொல்லுவாங்க. கொடி மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருப்போம், வீடு ஃபுல்லாக பரவலாக பச்சை பச்சைன்னு வரும், கொடிச்செடி மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் 100% வளர்க்கலாம். இப்போ செம்பருத்தி ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா கொடிச்செடி மாதிரி வரும், அது பார்த்திங்கன்னா நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. டெய்லியுமே சாயந்தர வேலையில் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி பூக்கும். அது மழை வெயில் அதெல்லாம் பார்க்க வாட்டுக்கு வாசனையாகவும் இருக்கும். பட் நிறைய பேர் சில வீட்டில் கொஞ்சமாக வளர்ப்பாங்க, சில வீட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க. இதெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளும் நல்ல ஒரு வைப்ரேஷன் 100% இல்லைம்மா 200% வைப்ரேஷன் வரும். செடி வளர்த்துட்டு வீட்டில் உட்காந்துட்டா பணம் வருமானு கேட்டால் வராது. இறங்கி கஷ்டப்படணும். பட் இது எதுக்குன்னா நம்மளை சுற்றி ஒரு கெட்ட ஒரு தீய சக்தி அண்டாமல் இருக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு இருக்கிறதுக்கு இதெல்லாமே வைக்கிறது. புரியுதுங்களா? சரி, இப்போ கமெண்ட்ஸில் பசங்க அதையும் கேட்பானுங்க, எப்படி போய் செடி வளர்த்துட்டு வீட்டில் உட்காந்தா பணம் வந்துடுமான்னுவாங்க. அப்படின்னு பார்த்தா தெய்வத்துக்கு பார்த்துக்கிட்டே இருந்தவொன்னே பணம் வந்துடாது. இறங்கி ஓடணும். வாழ்க்கையில் சாதிக்கணும்னா இறங்கி ஓடணும், அப்போ தான் சாதிக்க முடியும். ஸோ அந்த கொடி நித்திய மல்லின்றது ஒரு 3 செடி வளர்க்கலாம். இப்போ நாலாவது பார்த்திங்கன்னா ரோஜா செடி கம்பல்சரி வளர்க்கலாம். ரோஜா வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கே அப்படின்லாம் கிடையாது. ரோஜான்றது அது வெள்ளையோ, மஞ்சள் ரோஜாவோ, வெள்ளை ரோஜாவோ, சிவப்போ, முக்கியமாக சிவப்பு வளர்க்கலாம். ரோஜா செடியில் அது எந்த சைஸ்லாம் கணக்கு கிடையாது. ரோஜா செடி வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டால் 100% வளர்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்கும். 4. அதுலேயே 5வது பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒன்று, ரொம்ப அது பாரம்பரியமாக சில பேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அந்த சில பேருக்கு இடம் இல்லைன்னு அதை பண்ணுறது இல்லை. வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் பார்த்திங்கன்னா துளசி செடி வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே, இன்னும் துளசி சொல்லலையே, நான் வெயிட் பண்ணிட்டே இல்லை. நான் வந்து இல்லை, எப்போவுமே வந்து முக்கியமான விஷயத்த நான் கடைசியில் தான் சொல்லுவேன்.
அப்பதான் வெயிட் பண்ணி மக்கள் பார்ப்பாங்க. இல்லை மக்கள் பார்ப்பாங்கன்றது நான் சொல்கிறது கிடையாது, மக்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதை சொல்கிறேன். கண்டிப்பாக புரியுதுங்களா? துளசின்றது நான் எடுத்தோன்னு துளசி சொல்கிறேன்னா முடிஞ்சிச்சாங்க, புரியாது மக்களுக்கு. துளசின்றது ஒரு சில கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி கொல்லப்புறத்தில் இடம் வச்சு அதுக்குன்னு ஒரு மாடமே கட்டி அதுக்குன்னு தனி ப்ராசஸே பண்ணுவாங்க. பட்டு சின்ன பாட்டில்லையோ இல்லை ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு கொல்லப்புறத்துலையோ இல்லை மொட்டை மாடிலையோ துளசி செடி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம். ஏன் நான் எடுத்தோன்னு துளசி செடி சொல்லணும்னா, எல்லா செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன 4 வகை செடிக்கும் தீட்டு கிடையாது. துளசிக்கு தீட்டு உண்மை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எது கடைசியில் சொன்னால் இது 4மே யாருன்னா வளர்க்கலாம், யாருன்னா தண்ணி ஊற்றலாம், யாருன்னா பூ பறிக்கலாம். ஆனால் துளசி அப்படி கிடையாது. புரியுதுங்களா? தீட்டு நேரத்தில் தொடவே முடியாது, தொடவும் கூடாது. அதெல்லாம் இருக்குது, சும்மா கிடையாது. நம்ம போனோட பறிச்சோம்லாம் கிடையாது. அதனால் அது சில பேர் வளர்க்குறதுக்கு தயங்குவாங்க. ஐயோ நம்மளை தொடச்சிடுமோ, தரித்திரம் வந்துடுமோ, ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருமோ, வாஷ் அவுட் பண்ணிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. பட் துளசி வளர்க்கலாம், பட்டு அதை பராமரிக்கணும். பெண் வந்து அந்த மாதவிடாய் இருக்கிற 3 நாளைக்கு 5 நாளைக்கு அந்த சைடே தொடக்கூடாது. அந்த அழுக்கு துணி தோய்ச்ச துணி போட்டு அதில் மேலே படக்கூடாது. புரியுதுங்களா? தீட்டு துணி துவைச்சி விட்டு அது மேலே துணி படுறதோ அதெல்லாம் எவ்வளோ அதை பாதுகாப்பாக நம்ம பார்க்குறோமோ, எவ்வளோ அது சுபிக்ஷமாக வளருதோ நம்ம வீடும் சுபிக்ஷமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். 5 செடி, இந்த 5ம் வீட்டில் வளர்த்தால் சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவு ரொம்ப சூப்பராக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.